நம்ம இப்போ பிடி கொழுக்கட்டை பண்ணிக்கலாங்க. 1 டம்ளர் வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 டம்ளர் தேங்காய், 3/4 டம்ளர் வெல்லம், அதாவது சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க, கரும்பு சர்க்கரை. சும்மா ஒரு சிட்டிகை வந்து உப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க. நெய் பாருங்க. இந்த 1 டம்ளர் மாவை நம்ம அப்படியே ஒரு கப்பில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இது 1.25 டம்ளர் தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க மாவை. பாருங்க, 1.25 டம்ளர் விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த மாவை கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி இருக்குங்க. பாருங்க, அப்படியே கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இதில் முந்திரி போட்டுக்கலாங்க. பாருங்க, முந்திரி நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம இந்த ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. பாருங்க, 1/2 கப் தேங்காய் தடவி வச்சுருக்கோம். நம்ம இதுவும் போட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. போட்டு அடுப்பு சிம் பண்ணிவிடுங்க. மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அப்படியே ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு வெல்லத்தை அப்படியே போட்டுக்கலாங்க. கரும்பு சர்க்கரைங்க இது. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா மாவு வேகணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு லைட்டாக சிம் பண்ணி வச்சுக்கோங்க. தீய விடக்கூடாதுங்க. கை விடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகிட்டு வருது, கெட்டியாகிட்டு வருது. மாவு நல்லா வெந்துக்கிட்டு வருதுங்க. நல்லா வேகணுங்க. நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வரணுங்க மாவு. பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு மாவு. லைட்டாக இந்த சூட்லேயே இருக்கட்டுங்க. போதும், நீ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, மாவு நல்லா வெந்துருச்சு. பாருங்க, கையில் ஒட்டல. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்லேயே இருந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்க, நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு நல்லா மாவு பிணைஞ்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு இப்படி 2-3 டைம் இது பண்ணுங்க. அவ்வளோதான், ரெடி. இப்போ நம்ம ஸ்டீமில் வச்சிடலாங்க. பிளேட் வச்சுருக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணால் முடியுதுங்க. பாருங்க, கொழுக்கட்டை வந்துருச்சுன்னு பார்த்துடலாம். பாருங்க, எவ்வளோ ஷைனிங்காக வந்திருக்குன்னு பாருங்க. இப்படி வந்தாவே நமக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்க, பாருங்க, மாவு வரல, நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாங்க.